யாழ்ப்பாண மாவட்ட சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சற்று முன் யாழ்ப்பாணம் இளவாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினரை மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த இளவாலை போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தனிப்பட்ட பாதுகாப்பு துப்பாக்கியை காட்டி பெண் ஒருவரை அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை யாழ்ப்பாணம் பெரியவளானில் சர்ச்சைக்குரிய காணி தொடர்பாக ஏற்பட்ட தகராறு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுடன் ஒரு சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காணொளி சமூக வலைதளங்களில் வைரலானது. அத்துடன் யாழ்ப்பாணத்தில் அர்ச்சுனா என்பியுடன் முரண்பட்ட பெண்ணை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ள மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் குறித்த பெண்ணின் குழந்தையை அப்பெண்ணை வைத்திருக்கவும் அனுமதித்தது. உளவாலை பெரியவளான் பகுதியில் உள்ள காணி ஒன்று தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் இடையிலே காணி பிணக்கு ஒன்று நிலவி வரும் நிலையில் சனிக்கிழமை குறித்த காணிக்குள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் மற்றைய தரப்பினருக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டது. அந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தனது கைத்துப்பாக்கியை காட்டி அவர்களை மிரட்டியமை தொடர்பிலான காணொலிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வந்தது. அவ்வாறான நிலையில் தனது காணிக்குள் அத்துமீறி நுழைந்து தன்னை அச்சுறுத்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் இளவாலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிந்திருந்தார். முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த இளவாலை போலீசார் நாடாளுமன்ற உறுப்பினருடன் முரண்பட்டவர்களில் பெண் ஒருவரை கைது செய்து மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முற்படுத்தினர். அதனையடுத்து குறித்த பெண்ணை எதிர்வரும் 29ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன்போது குறித்த பெண் ஒரு வயது குழந்தைக்கு தாய் எனவும் குழந்தைக்கு பாலூட்ட வேண்டிய தேவை உள்ளதாகவும் மன்றுக்கு சுட்டிக்காட்டிய போது குழந்தையை தாயுடன் இருக்க மன்று அனுமதித்தது. இந்நிலையிலேயே இன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவும் இளவாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அடிக்கிறது இந்த போலீஸ் வரட்டுக்கும் நீங்க முடிவெடுங்க. போலீஸ் வந்து சொல்லுவாங்க தானே, அதுக்கு தானே நாங்க வெயிட் பண்றோம். இவரே காலால நீங்க அடிக்கிறீங்க. நீங்க பாராளுமன்ற உறுப்பினருக்கு பாதுகாப்புக்கு தான் இந்த கல்லால தூக்கி நீங்க உறுதி இல்லாத காணிகளை வேண்டி வச்சுக்கொண்டு கதைக்க கூட. நாங்கள் உறுதியோட ஆதாரத்தோட இருக்கிறோம். இருந்தாலும்
வழக்கு முடிஞ்சிருக்கு 2026ல வழக்கு முடிஞ்சிருக்கு. அதுக்கு தான் நிக்கிறோம் நாங்க பின்ன போலீஸுக்கு பயந்து ஓடி நாங்களே இல்லையே நிக்கிறோம் தானே. கோட்டாரம் சொல்லி விட்டதா அவற்ற இல்ல அதுக்குள்ள காணி பத்தியா கிடக்க அதை துப்பராக சொல்லிதான் இவருக்கு அனுமதி கொடுத்தது. அவர் எங்களுக்கு கண் எடுக்கிறாராம், காலால உதைகிறாராம், கல்லால் அறிகிறாராம். எங்கட அவருக்கு இது தஞ்ச காணி அந்த அதுதான் தூண் இதை வந்து உடைக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் போலீஸ் ஸ்டேஷன் அடிக்க போனேன். அப்போ அவன் சொன்னாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் என்ட்ரி கொடுத்தேன். நீ போட்டிருக்கீங்க நான் பார்த்துக்கிடையில கம்பியா இருக்கு எங்க என்ட்ரி கொடுத்தது இவ்வளோ நேரத்துக்கு போலீஸ் நிறைய என்ன සර්ගේ පරණ වැට කොහෙද තියෙන්නේ? මෙතන කෙලිම ගිහිල්ලා අදන පිට පස්සේ ඉවර වෙනවා. ඒක අර වැටත් වැරදිද සර්? ඔව් මේ වැටත් වැරදි. මේක තමයි සම්පූර්ණ වැරදි වැටක්. මේක ගලවන්න තමයි ඊයේ නියෝගයක් කරන්නේ. ඒක ගලවන්න නියෝගය දුන්නා නම් රාගවන්න. කොහොමද? දැන් මම කඩබන්න කියලා. இந்த பலட்டම ඔය කඩබන්න போன் வைக்கிறத சும்மா அடி கொண்டு நீ வீடியோட தம்பி சமாதானமா இருக்கா தான் கதைக்கிறேன் துவாக்க நம்ம இருக்கிறார் துவாக்கறது தெரிஞ்ச கல்ல அவன அடிச்சது எனக்கு இங்க ஏக்காமா யாரி வரணும் துவாக்கறது. துவாக்க வச்சிருக்காங்க அங்க இப்ப துவாக்க வச்சிருக்காங்க இந்த படி துவாக்கட என்னங்க துவாக்கட கஹண்டா இல்லமா இடுப்புல துவாக்க வச்சிருக்காங்க சுருவான் துவாக்க வேற என்னது துவாக்கட தம்பிக்கு 2-3 தடவை அடிச்சு போட்டார் எனக்கு தஞ்ச வர 2 ஜேசிபி உள்ள கொண்டு போனோம் කියලා නඩුවක් දාලා නඩුවක් උසාවිත් කියලා මේ සම්පූර්ණ වැටෙන් කරලා මගේ වැට ගැවුවා ගහන්න දීවට පස්සේ මේගොල්ලෝ විතර කරදර කරන කවුද දෙන්නේ? මේකේ ඕඩර් එකක් තියෙනවා. ஓட்டர் நேற்று முந்தின கோர்ட்டுக்கு போனாங்க சார். இவருக்கு எல்லாம் வெட்டி வளவுக்குள்ள போக வச்சுட்டு சரியில்லை 10 காடுன்னு சொன்ன அவற்றை வளவை துப்புறதாக்கத்தான் சொன்னேன். எங்களை எல்லிய வெட்டி தான் ஜேசிபி கொண்டு போயிருக்கு. ஜேசிபி கொண்டு பொம்பளை கால் வைக்க இவர் ஆறாள் பொம்பளை உதயிறாராம வரவர் சார் கொண்டு வேற நம்ம வெச்சுக்கொள்ள உண்டு சார். நீங்களும் கொண்டு வேற யாரும் வைக்கணும் எங்களோட வைக்கலாம். அதான் சொல்றாங்க. சரிதானே கோர்ட் ஆர்டர் எடுத்துக்கங்க. போலீஸ் வரட்டுக்கும் போலீஸ் கொஞ்சம் பொறுங்க. ரெண்டு பேரையும் பிடிக்கல அமைதியா தானே நாங்க நின்னுறாங்க. போலீஸ் வரட்டுக்கும் நீங்க முடிவெடுங்க. போலீஸ் வந்து சொல்லுவாங்க தானே அதுக்கு தானே நாங்க வெயிட் பண்றோம். இவரே ரெண்டு காலால நீங்க அடிக்கிறீங்க நீங்க அவருக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கு பாதுகாப்புக்கு தான் பொதுமக்களுக்கு சுடச்சட்டியா கண் கொடுத்திருக்கு. இவருக்கு அடிக்கிறதுக்கு சுடச்சட்டியா கண் கொடுத்திருக்கு. மட்டும்தான் தெரியும். எனக்கு இவர் காலால் அடிக்க இவர் ஆறாள். எனக்கு இவர் காலால உதயத்துக்கு இவர் ஆறாள். கல்லால தூக்கி எறிவீங்கடா காலால சரிதானே இந்த கல்லால தூக்கி எறிவீங்க வேற பிறகுதான் நான் கல்லடிச்சேன். வீடியோ ஒண்ணிலே இருக்கட்டும். நாங்க பொட்டேன மாதிரியா இருக்கு பாக்க. நீங்க உறுதி இல்லாத காணிகளை வேண்டி வச்சுக்கொண்டு கதைக்க கூட நாங்கள் உறுதியோட ஆதாரத்தோட தான் இருக்கிறோம். சரி மாதிரி காய்க்கணும் மண்டிக்கு சரக்கு இருக்கா சவம் இருந்தாலும் உங்களுக்கு வழக்கு இருந்தீங்க. அவரா கேக்குங்க 2000 புல்லட் எடுக்கிறதுக்கு சரக்கு இருக்கு அவருக்கு மண்டைக்குல. அப்ப வழக்கு முடிஞ்சிருக்கு 2026ல வழக்கு முடிஞ்சிருக்கு. அதுக்கு தான் நிக்கிறோம் நாங்க பின்ன போலீஸுக்கு பயந்து ஓடி நாங்களே இல்லையே நிக்கிறோம் தானே. கோட்டாரம் சொல்லி விட்டதா அவற்ற இல்ல அதுக்குள்ள காணி பத்தியா கிடக்க அதை துப்பராக சொல்லிதான் இவருக்கு அனுமதி கொடுத்தது. அவர் எங்களுக்கு கண் எடுக்கிறாராம், காலால உதைகிறாராம், கல்லால் அறிகிறாராம்.
எங்கட அவருக்கு இது தந்த காணி அந்த அதுதான் தூண் இதை வந்து உடைக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் போலீஸ் ஸ்டேஷன் அடிக்க போனேன் நான் அப்போ அவன் சொன்னாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் என்ட்ரி நீ போ திரும்பி நான் பார்த்துக்கிடையில கம்பியா இருக்கு எங்க என்ட்ரி கொடுத்தது இவ்வளவு நேரத்துக்கு போலீஸ் வேற என்ன சொல்லி சொன்னனே சொல்லுங்க கல்ல எடுத்து போடி நான் சும்மா இருக்கேன் நீங்க தான் வாங்குறீங்களா கல்ல எடுத்து போடி வேற நீ கல்ல எடுத்துறீங்க போலீஸ் நீ என்ன ஹாண்ட வந்தா உள்ள காணிக்க வந்தனா பிறகு அடிக்க ஜாதி இல்ல தெளிவா சொல்லுங்க உனக்கு நீ வெளியே போய் போலீஸ் வரேன் திரும்ப சொல்றேன் இந்த தடியால அடிக்கிறது இந்த கல்லால குத்துறது மேல எல்லாம் வேற அவ்வளவுதான் சொல்லி போட்டேன் போலீஸுக்கு அடிச்சு சொல்லி போடுறேன் நீங்க வீடியோ அப்படியே வச்சு நீ வீடியோ எங்கடாலும் போட பிரச்சனை இல்ல நீ வெளியே போ எங்களுக்கு வீடியோ போட தெரியாது 2023 ஆண்டு உங்களோட மனசனை பிடிச்சு அடைச்சு இங்க வாங்க மனசனா யாரு ஏன் நீங்க மனுஷனா நாங்க காணி பராமரிக்கிற காணி கதை எல்லாம் இல்ல நீங்க யாரு இந்த காணி தெரியும் அப்ப காணிக்காரர் வந்து கதைச்சு காணிக்காரர் வர சொல்லுங்க அப்படின்னா உங்களுக்கு அதுதான் அது அவர் வருந்தனே நீங்க உங்களோட வேலை செய்யுங்கன்னு தான் சொல்றோம் அவர் இங்க வரல என்னென்ன அவர் வருந்தனையும் நீங்க உங்களோட வேலையை செய்யுங்க சேர்ந்து அந்த அவற்ற ஜேசிபி படம் எந்த ஜேசிபி இல்ல உங்க ரெண்டு பேரும் நான் போலீஸ்ல போடுவேன் நான் உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து வாங்க ஜேசிபி இங்க வெத்தியே